ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பதஞ்சலி டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிறைய மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை முதுகு வலி. அது கழுத்து முதுகு, நடுமுதுகு, அடிமுதுகு மூன்றிலையுமே நிறைய நபர்களுக்கு பெயின் இருக்குது. அதெல்லாம் அலட்சியமாக எடுத்துக்கிட்டாங்க. லேசாக வலி ஏற்படும் பொழுதே அதுக்குரிய யோக சிகிச்சை எடுத்துட்டாங்கன்னா ஈஸியாக கியூர் ஆயிரும். அதில் நம்ம அக்கறை காட்டாத காரணத்தால் அந்த வலி அதிகமாகி என்ன ஆகுது, ஆப்ரேஷன் அளவுக்கு போகக்கூடிய நிலைவை நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். நிலைமை இப்போ இதிலிருந்து நம்ம இன்றைக்கு என்ன கற்றுக்கிட போகிறோம்னா, முதுகு வலி வராமல் முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடிய பருவட்டாசனம், ஒரு எளிமையான ஆசனம். இப்போ இன்றைக்கு உங்களுக்கு முதுகுவலி இல்லை, மகிழ்ச்சி தான். இந்த முதுகுவலி இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சாலும் இருக்கக்கூடாது. முதுகுத்தண்டு திடமாக இருக்கணும். அடிமுதுகுவலி பொதுவாக ஏற்பட்டால் சிறுநீரகம், சிறுநீரக பையில பாதிப்பு இருக்கும். நடுமுதுகுவலி ஏற்பட்டால், அதாவது நமது குடல் சம்பந்தப்பட்டது, அதுல சிறுகுடல் பெருங்குடல்ல சின்ன பிரச்சனை இருக்கும். கழுத்து முதுகு பாதிப்பு ஏற்பட்டால் நுரையீரல், இதயத்துக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனாலையும் அந்த மாதிரி வலி ஏற்படும். அப்போ நாம் இந்த முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடிய பயிற்சியை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு உள்ளுறுப்புகளும் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கின்றது. இப்போ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், பருவட்டாசனம். இதை சுகாசனத்தில், அர்த்த பத்மாசனத்தில், பத்மாசனத்தில் எப்படி பண்ண போகிறோம். இதை நீங்கள் அழகாக தினமுமே ஒரு 5 நிமிஷம் தான், காலையில் எழுந்து காலை கடன்களை முடிச்சுட்டு இந்த ஒரு ஆசனத்தை ஒரே ஒரு நேரம் காலை மட்டும் கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அந்த நாள் முழுக்க நன்றாக இருக்கும். முதுகுத்தண்டு திடமாக இருக்கும், முதுகு வலியே வராது. 2 வீலர் மார்க்கெட்டிங் நிறைய போகிறாங்க, அவங்களுக்கு போகும்போது அந்த ஜர்க்குனால அடிமுதுகு வலியே ஏற்படும். இந்த ஆசனத்தை டெய்லி பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜர்க்கு ஏற்பட்டதில் அந்த பிராணன் செல்லக்கூடியதில் சின்ன தடை இருக்கும், அந்த தடை சரியாயிரும். அப்போ பிகினிங்கிலே பண்ணிட்டோம்னா நம்ம அறுவை சிகிச்சை வேலைக்கு போக வேண்டாம். ஸோ இது முதுகுவலி உள்ளவங்களுக்கும் பெனிஃபிட் உண்டு. முதுகுவலி இல்லை, ஃபியூச்சரில் வராமல் இருப்பதற்கும் முதுகுத்தண்டை திடப்படுத்துவதற்கும் ஆசனம் பயன்படுகின்றது. ஆசனம் அப்படிங்கிறது, யோகாசனம் அப்படிங்கிறது யோகக்காரர்களுக்கு மட்டுமே சென்றடையக்கூடிய அற்புதமான பயிற்சி. இதை பார்க்கின்ற ஒவ்வொருவருமே யோகக்காரர்கள். ஸோ இப்பொழுதே சபதம் எடுங்க, பருவட்டாசனத்தை செய்வோம், முதுகுத்தண்டை திடப்படுத்துவோம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கை தெளிவாக காண்போம். நேயர்களே, ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி யோகா ட்ரைனிங் சென்டர் BSS மூலமாக நான் எழுதிய கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட யோக புத்தகங்களை மையப்படுத்தி டிப்ளமா இன் தெரபெட்டிக் யோகா அப்படிங்கிற ஒரு அற்புதமான பயிற்சி கொடுக்குறேன். ஆன்லைனில் தான் நடக்கும். 10th தான் குவாலிஃபிகேஷன், ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. எவ்ரி மந்த் நியூ பயிற்சி ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த மந்த்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். மிக நல்ல ஒரு வாய்ப்பு. ஒவ்வொரு டிசீஸுக்கும் தெரபெட்டிக்காக எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. இப்போ சுகர்னா சுகருக்கு என்ன முத்திரை, என்ன யோகா, என்ன உணவு, என்ன ஆசனம், என்ன சக்கரா மெடிடேஷன், இந்த மாதிரி ஒவ்வொரு டிசீஸுக்கும் இண்டிபெண்ட்டாக தெரபெட்டிக் யோகாவாக கொடுக்குறோம். இது நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் உண்மையிலே பெரிய டாக்டர். இதன் மூலமாக நீங்கள் நிறைய நபர்களுக்கு இந்த தெரபெட்டிக் பயிற்சியாக, யோகா பயிற்சியாக கொடுக்கலாம். பள்ளி கல்லூரிகளை நீங்கள் அழகாக போய் பார்ட் டைம் வகுப்பு எடுக்கலாம். நீங்களே இந்த சர்டிஃபிகேட் வச்சு ஒரு சென்டர் வச்சு அழகாக மக்களுக்கு இந்த கலைகளை சிறப்பாக பயிற்றுவிக்கலாம். முதல்ல உங்கள் இல்லத்தில் உள்ள அனைவருக்குமே பயிற்றுவித்து உங்கள் இல்லம் ஆரோக்கியமான இல்லமாக மாறும். படிக்கின்ற நீங்கள் ஒரு ஆரோக்கியத்தை பெற முடியும். நான் பெற்ற அனுபவத்தை என்னோடு சென்று விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தான் இதை எளிமையாக இந்த பயிற்சியை கொடுக்குறேன். வீட்டுக்கு ஒரு தெரபெட்டிக் யோகா ஆசிரியர் உருவாக்கி வளமாக நலமாக வாழுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்களே, இப்போ நான் ஒரு மேட்டு விரிச்சிருக்கேன், அதில் கீழே உட்காந்துருக்கோம். நிமிர்ந்து உட்காந்துக்கணும். முதல்ல சுகாசனத்தில் உட்காந்துட்டு மெதுவாக 2 கையை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கிடுறோம். 2 கையை சேர்த்து வச்சுக்கணும். அடிமுதுகுல இருந்து தலை வரைக்கும் அந்த ஒரே ஸ்ட்ரெச் நேர்கோடில் இருக்கணும். 10 வினாடிகள் நார்மல் பிரீத்திங். மெதுவாக கைகளை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூச்சோட சேர்ந்து பண்ண போகிறோம். சுகாசனத்திலே மூச்சு உள்ளெழுத்துட்டே 2 கை மேலே கும்பிட்டுக்கோங்க. மூச்சு அடக்கி 10 வினாடிகள் இருங்க. மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே கிழக்கை கொண்டு வந்துருங்க. இப்போ இதை நம்ம இந்த அர்த்த பத்மாசனத்தில் பண்ண போகிறோம். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கிடணும். நார்மல் பிரீத்திங். 2 கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. 10 வினாடிகள் நார்மல் பிரீத்திங்ல இருங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கிள வந்துருங்க. இப்போ மூச்சோட சேர்ந்து பண்ண போகிறோம். அர்த்த பத்மாசனத்தில் மூச்சு உள்ளெழுத்துட்டே 2 கை மேலே கும்பிட்டுக்கோங்க. மூச்சு அடைக்கோங்க 10 வினாடி. மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கிள வந்துருங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பத்மாசனத்தில் பருவட்டாசனம் பண்ண போகிறோம். 2 காலம், ஒவ்வொரு காலாக முதல்ல பொறுமையாக ஒவ்வொரு காலாக பத்மாசனம் போட்டுக்கோங்க. இப்போ பத்மாசனத்துக்கு வந்துட்டோம். இப்போ நார்மல் பிரீத்திங்கில் 2 கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. 10 வினாடிகள் அப்படியே இருங்க. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூச்சோட சேர்ந்து பண்ண போகிறோம். மூச்சு உள்ளெழுத்துட்டு 2 கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. 10 வினாடி மூச்சு அடைக்கிறங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ், நார்மலாக உட்காந்துக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்தோம்
எளிமையான ஆசனம். 5 நிமிஷத்துக்குள்ள இந்த அழகா முதுகுத்தண்டையும் திடப்படுத்தலாம். அதை சார்ந்த உள்ளுறுப்புகளுக்கு நல்ல சக்தி கிடைக்கும். கோனாடு சுரப்பி, சிறுநீரகம், சிறுநீரகப்பை, சிறுகுடல், பெருங்குடல், இதயம், நுரையீரல் சிறப்பாக இயங்கும். இம்யூனிட்டி பவர் பெற்று வளமாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பதஞ்சலி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.